லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3/12/2025க்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 122க்கு அடுத்த நாள் நம்ம வந்து இப்படி 122 வச்சு நம்ம வந்து என்ன எடுத்தோம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தில்ல. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0.60 122 வச்சு அடிக்கலாம். நம்ம 122க்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 0.60 ஓகேவா. 0.60க்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0 கொடுத்துருந்தோம், பிஎன்சி போர்டில் 0.4 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும் 0, சி போர்ட்லேயும் நமக்கு வந்து 0 நம்பர் அன்றைக்கி வந்து சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துருந்தோம். ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 செட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரிசல்ட் 0.60க்கு பார்த்தீங்கன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசியில் ஒரு அருமையான வினிஸ் வந்து சூப்பராக வந்து எடுத்திருந்தோம். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு 200 லைக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கொடுப்போம். மேக்ஸிமம் அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம இந்த சேனலில் கொடுக்க மாட்டோம். விருப்பம் நம்ம உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மலை நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மாதிரி தான் எடுத்து வந்துட்டு வரோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன நம்பர் சொல்ல வருதுன்னு உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகேவா, ஓகே வந்து நம்ம வந்து டெய்லி சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 3ஆம் தேதிக்கான என்ன கசிங்க நம்ம எடுக்கிறோம். இதில் ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் 733 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, 733 போட்டுக்கிறோம். இதில் வந்து என்ன போட்டு எடுக்க போகிறோம்னா ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் வந்து 691 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். 1 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 1 அப்படி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 733 வச்சு அடிக்கிறேன். நமக்கு 1 அப்படி 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டெலாம் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 122 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 122 ரூட் ஆப்ஷன் 691 போடலாம். நமக்கு முதல்கூடிய 2 நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 122 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 5 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0.60 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 0.60 ரூட் ஆப்ஷன் 691 போடுறோம். நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0.60 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 6 அப்படி 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 255 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 255 ரூட் ஆப்ஷன் 691 போடுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி 0. ஓகேவா, 4 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 255 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 4 அப்படி 0 நம்பர் ஏ போர்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்தோம். 1% அடுத்து 0, அடுத்து 2. ஓகே, நாளை பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 4 0 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, நம்ம வீக்லி சார்ட்டையும் நான் வந்து 4 0 வர மாதிரி நான் ஒரு ரூட்டு காட்டுறேன். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன நம்பர் சொல்ல வரோம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து வீக்லி சார்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். புதன்கிழமைக்கான வீக்லி சார்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் சார்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். 613 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 613 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 857 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புதுக்கு முதல்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 0 அப்படி 6. ஓகேவா, 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 613 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 0.6ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 0.67 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 0.67 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 857 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 6 அப்படி 9. ஓகேவா, 6 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 0.67 வச்சு அடிக்கிறது. நம்ம 6 9ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 897 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 897 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 857 போடலாம். நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி 5. ஓகேவா, 7 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா
397 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 7 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 503. 503 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம். பார்த்தீங்கன்னா 503 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 857 போட்டிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி 4 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 503 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 0 4 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு பிஎன்சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 744. 744 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தாலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 744 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 857 போடலாம். நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி 0 4 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 744 வச்சுருக்கோம். நமக்கு 4 0ன்னு கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் எடுத்து வந்து 613 வச்சுருக்கோம். நமக்கு 0 6 பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 5 பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 4ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 06 ஏபி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. அடுத்து 9ஆம் நம்பர், அடுத்து ஏ போர்டு, அடுத்து பி போர்டு. ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு இந்த மாதிரி தான் நாளைக்கு பாஸ் ஆகிட்டு வருது. நம்ம டெய்லி சார்ட் வச்சு எடுக்கிறீங்க. நமக்கு ஏ போர்டில் 4 0 நம்பர் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 0 கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் 4 0. மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 4 0 மாதிரி இருக்குது. ஓகே, ஒன்ஸ் நாள் டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 0 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஓகே மேடம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎன்சி போர்டில் ஒரு நம்பர்ஸ் வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிட்டர்ன் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் 733 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 733 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து 2 times போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 755 போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, 755 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி முதல் கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இது கிடைச்ச நம்பர் 2 அப்படி 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 733 வச்சுருக்கிறேன். நமக்கு 2 9ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 172 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம். 122 ரூட் ஆப்ஷன் 755 போடு. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 122 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 5 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0ன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டுலேயும் பாஸ் ஆயிருக்கு, ஏ போர்டுலேயும் பாஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து சி போர்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம 0 60 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம். பார்த்தீங்கன்னா 0 60 ரூட் ஆப்ஷன் 755 போட்டு எடுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 0 60 வச்சு எடுக்கிறேன். நமக்கு 5 அப்படி 1 நம்பர் கிடைச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 255 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 255 ரூட் ஆப்ஷன் 755 போட்டு எடுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 255 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 6 அப்படி 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days ரிட்டர்ன் எடுத்துருந்தோம். இதில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு 0, அடுத்து நமக்கு 5. ஓகேவா, நாளை பொறுத்த வரைக்கும் பி போர்டு அண்ட் சி போர்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 6 அப்படி 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அவங்க கண்டிப்பாக மேட்ச் எதனா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர். ஓகேவா, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 அப்படி 4 நம்பர் எடுத்தோம். வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு வர மாதிரி வந்துச்சு. பி அண்ட் சி போர்டுக்கு 7 அப்படி 6ஆம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, அது நீங்கள் வந்து ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 0 அப்படி 6 நம்பர் நம்ம வந்து கொடுக்குறோம். 0 அல்லது 6 நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மேட்ச் சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ஏபி பிசி ஏசிக்கு வந்து கலந்து போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து மாறினாலும் மாறி வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஏபிபிசிஎஸ்சிக்கு 0 6 0 7 46 47 நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, 4 நம்பர்ஸ் வந்திருக்கோம். 06 07 46 47 நம்பர் தான் எடுத்துருக்கோம். திருப்பி ரிட்டன் வந்தால் கூட வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வரனால நான் வந்து 06 07 இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ரொட்டேட் பார்த்தீங்கன்னா 60 இந்த மாதிரி 70 இந்த மாதிரி வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க.
மறக்காமல் புதுசாக பார்க்குற தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப்புங்கிற பட்டனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப 3 நம்பர்ஸ் தான் இன்றைக்கி கொடுத்தோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து IBCSக்கு 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க நண்பர்களே. ஓகேவா? ஓகே மகளே, மீண்டும் இன்னொரு நாள் கசிங்களை சந்திப்போம். ஓகேவா?